Hi dear friends, வணக்கம். வெல்கம் பேக் டு தீபாஸ் வாக் கிச்சன். நம்மளுடைய வரலட்சுமி அம்மா நோன்பு முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கான ஒரு கிவ் அவே அனௌன்ஸ் பண்ண போகிறேன். என்ன கிவ் அவே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது வரலட்சுமி அம்மா நோன்பு பற்றி ஒரு 5 to 7 minutes வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இங்கே நான் ஏற்றிருக்க இந்த தீபம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த சங்கு சக்கரம் நாமம் போட்ட இந்த தீபம் வந்து 3 பேருக்கு நான் வந்து gift கொடுக்க போகிறேன். அதுதான் வந்து இந்த வீடியோக்கான கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட். இந்த மாதம் வந்து ஆகஸ்ட் மாதம். ஸோ நம்மளோட கிவ் அவேல இந்த விளக்கு 3 மெம்பர்ஸ்க்கு கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எப்போ இருந்து ரன் ஆகும்னா, இன்றைக்கி வரலட்சுமி நோம்பில் இருந்து நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 8 வரைக்கும் வந்து இந்த வீடியோ ரன் ஆகும். அதில் வர கமெண்ட் செக்ஷனில் இருந்து செலக்ட் பண்ணி உங்களுக்காக இந்த விளக்கு வந்து சங்கு சக்கர நாமம் போட்ட இந்த விளக்கு வந்து 3 மெம்பர்ஸ்க்கு நான் கொடுக்கறதா கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணுறேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். எப்படி நான் வந்து இந்த பூஜை செஞ்சுருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அதை பற்றினா கமெண்ட்ஸ் கொடுத்தாலே போதும். ஸோ அதுலேருந்து ரேண்டமாக ஒரு 3 மெம்பர்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த விளக்கு வித் பிளேட்டோட உங்களுடைய கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணி ஸோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ திஸ் இஸ் த கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட். அப்டேட் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு கிவ் அவே கிஃப்ட் வந்து கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளுடைய மகாலட்சுமி தாயார்கிட்ட நான் ஏற்றியிருக்கேன் இந்த விளக்கு வந்து 3 மெம்பர்ஸ்க்கு நான் கிஃப்ட் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதையும் நீங்கள் சொல்லலாம். ஸோ சொல்லி இந்த கமெண்ட்ஸ் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற 3 மெம்பர்ஸ்க்கு ரேண்டமாக செலக்ட் பண்ணி நம்மளுடைய சங்கு சக்கர நாமம் போட்ட விளக்கு வந்து உங்களுக்கு கிவ் அவேவை நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அங்கங்கே நான் எப்படி பூஜை பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு எடிட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் பூஜை செஞ்சுருக்கேன். காலையிலேயே பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்புக்கான எல்லா ப்ரொசீஜரும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். காலையில் நமக்கு அந்த விரத கதை படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால ஈவினிங் வந்து மகாலட்சுமி தாயார் வச்சு நான் பூஜை செஞ்சுருக்கேன். ஸோ அந்த பூஜை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு விநாயகருக்கு பூஜை செஞ்சாச்சு. ஃபுல் ப்ரொசீஜராக பண்ணுறது வந்து இன்னொரு தடவை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ லக்ஷ்மிக்கு நம்ம அஷ்டோத்திரம் படித்து சதநாமாவளி படித்து அதுக்கடுத்து வந்து லக்ஷ்மி லலிதா சஹஸ்ரநாமம் படிக்க போகிறேன். ஸோ எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. ரீல்ஸில் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. வீடியோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் என்னுடைய நெய்பர்ஸ் அப்புறம் எனக்கு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்டீல் பிளேட்ஸோ இல்லை வந்து மற்ற ரிட்டன் கிஃப்ட்ஸ் கூட நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. இது பியூட்டிஃபுல்லாக ஒரு பிரசாதம் பூஜை அறையில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம வெத்தலைப்பாக்கு, இந்த மாதிரி வெத்தலைப்பாக்கு பழம் ரொம்ப சிம்பிளாக தாங்க இந்த தடவை கொடுத்துருக்கேன். சரி நவராத்திரிக்கு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அண்டு ஒரு ஃப்ரூட்டு, கொஞ்சம் கிரேப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அந்த கிரேப்ஸ்லாம் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர்நூன் பூஜை முடித்ததுக்கப்புறமே ஒரு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இனி வர ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து கொடுக்கறதுக்காக இதுவும் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தடவை இதுதான் ரிட்டன் கிஃப்ட்டு. அதில் தாம்பலம் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவேன்.
பார்சல் ஒன்று ரிசீவ் பண்ணியிருக்கேன். இது என்ன பார்சல்னா, நம்ம 4 டேஸ் முன்னாடி ஒரு ரீல் அப்டேட் பண்ணியிருந்தேன். 10 கிராம்ஸ் காயின்ஸ் மியா அப்படின்ற ஆப்பில் வந்து எப்படி வாங்குறதுன்னு சொல்லியிருந்தேன். 2 நாளாக வெயிட் பண்ணி கரெக்டாக இப்போ நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணுற டைமில் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன். மகாலட்சுமி தாயார்கிட்ட வைக்க போகிறேன். இது அன்பாக்சிங் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக நமக்கு வரலட்சுமி நோம்பு அதுவுமா வந்து நமக்கு ஆர்டர் போட்ட திங் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நெய்வேத்தியம் செஞ்சு வச்சுருக்கேன். அதுவும் பாக்ஸில் வச்சுட்டு அதை நான் கையில் கொடுத்துருவேன். கிஃப்ட் பேக்கில் அவங்களுக்கு போட்டு ஸோ நம்மளுடைய வரலட்சுமி நோம்புக்கான ஓம் வாராகி அம்மா தாயை போட்டு போட்டு ஓம் வாராகி அம்மா தாயை போட்டு போட்டு ஓம் மகாதேவேஷ வித்மஹே விஷ்ணு பத்மே சதீமஹே தன்னோ லக்ஷ்மி प्रचोदयात् ओम महालक्ष्मी विद्महे तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम महादेवेश विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम श्रीं ह्रीं कमले कमलालये प्रसीद प्रसीद श्रीं ह्रीं ह्रीं ओम महालक्ष्म्यै नमः ओम श्री महालक्ष्म्यै नमः ओम श्रीं ह्रीं कमले कमलालये प्रसीद प्रसीद ओम श्रीं ह्रीं महालक्ष्म्यै नमः ओम नमो भगवती सर्वलोकवसिनी आदिलक्ष्मी संतानलक्ष्मी गजलक्ष्मी धनलक्ष्मी धान्यलक्ष्मी सौभाग्यलक्ष्मी मम हृदय में दृढ़या स्थितितायाय सर्वराज्य वसीकरणाय सर्वजन सर्वस्त्री पुरुष आकर्षणाय सर्वकार्य सिद्धिताय महायोगेश्वरी महासौभाग्यदायिनी मम गृहे पुत्रान् वर्धय वर्धय मम मुखे लक्ष्मी वर्धय वर्धय सर्वांग सौंदर्यं पोषय पोषय पदे मारय मारय नासय नासय श्रीं 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 ऐश्वर्य वृद्धिं गुरु 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 श्रीं श्रीं कल्याण वृद्धिं गुरु गुरु ओम श्री ओम ऐं क्लीं निष्ठाल भव नमोस्तुते ओम बट स्वाहा. மகாலட்சுமிக்காக பூக்கள் போட்டு அர்ச்சனை பண்ண போகிறேன். ஓம் பிரகிருத்தியை நமஹ ஓம் பிரகிருத்தியை நமஹ ஓம் வித்யாய நமஹ ஓம் சர்வபூதஹத பிரதாய நமஹ ஓம் ஸ்ரத்தாய நமஹ ஓம் விபூத்தியை நமஹ ஓம் சுரபியை நமஹ ஓம் சுசையே நமஹ ஓம் ஸ்வாஹாய நமஹ ஓம் சுதாய நமஹ ஓம் தீப்தாய நமஹ வசுதாய நமஹ वसुधारिण्यै नमः ओम कमलाय नमः ओम कांताय नमः ओम कामाक्ष्यै नमः ओम क्रोधसंभवाय नमः ओम अनुग्रहपदाय नमः ओम बुद्धये नमः ओम अनकाय नमः हरिवल्लभाय नमः ओम अशोकाय नमः अमृताय नमः ओम दीप्ताय नमः लोकसोगविनाशिन्यै नमः ओम धर्मनिलयाय नमः नमः ओम पद्मसुन्दर्यै नमः ओम महाकाल्यै नमः ओम ब्रह्मश्वर्यै नमः सर्व पाप हरे देवी महालक्ष्मी नमोस्तुते. स्तोत्रम यः पठेन् भक्तिमानः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा एककाले पठे नित्यं महापाप विनाशनं त्रिकालं यः पठे नित्यं धनधान्य समन्वितः त्रिकालं यः पठे नित्यं महाशत्रु विनाशनं महालक्ष्मी भवे नित्यं प्रसन्न वरदा शुभा. ओम श्री நைமிசாரண்ய கஷேத்திரத்தில் தவம் செய்து கொண்டிருக்கும் சௌனகாதி மகரிஷிகளை பார்த்து சூத மகாமுனிவர் சொல்கிறார். வேணும்னா நான் ஃபுல்லாக அதுக்கப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல்லாக கேட்குறதுக்கு உங்களுக்கு வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். அதனால் லாஸ்ட் பேராகிராஃப் இந்த கதை படித்தா நமக்கு என்ன, இந்த வரலட்சுமி நோன்பு நம்ம செய்கிறதுனால எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. சாருமதியோடைய கனவுல அவங்க வந்து எப்படி வணங்கணும் அப்படின்றத பற்றி அவர் சொப்பனம் கண்டு அந்த வரலட்சுமி பூஜையை வந்து செய்கிறார். லாஸ்ட் பேராகிராஃப் உங்களுக்கு படித்து காட்டுறேன். சாருமதி தேவியின் பாக்கியமே பாக்கியம் என்று சொல்லலாம். வரலட்சுமி தேவி நேராக சாருமதியின் சொப்பனத்தில் பிரத்யட்சமாகி சொல்லியபடி செய்தாள். அவளால் அல்லவோ நாம் எல்லாரும் மகாபாக்கியவதி ஆனோம் என்று அச்சாருமதி தேவி மிக புகழ்ந்து பேசிக்கொண்டே அவரவர் வீடுகளுக்கு போய் சேர்ந்தார்கள். அது முதல் சாருமதி முதலிய பெண்கள் எல்லாரும் இந்த வரலட்சுமி விரதம் பிரதி வருஷமும் செய்து புத்திர பௌத்திர விருத்தியாய் சகல சம்பத்துடன் வாழ்ந்திருந்தார்கள். ஆகையால் ஓ பார்வதி, இவ்வுத்தம விரதத்தை பிராமணாதி முதல் 4 ஜாதியர்களும் செய்யலாம். அப்படி செய்கிறவர்களுக்கு சகல சம்பத்து உண்டாக்கி சுகமாய் இருப்பார்கள். இக்கதையை கேட்கிறவர்களும் படிக்கிறவர்களும் விரத பூர்த்தி செய்கிறவர்களும் வரலட்சுமி பிரசாதம் உண்டாகி சகல காரிய சித்திகளும் அடைந்து பிறகு சத்கதி அடைவார்கள். பவிஷ்யோத்திர புராணத்தில் பார்வதி பரமேஸ்வர சம்வாதத்தில் இவ்வரலட்சுமி விரதம் சொல்லப்பட்டது. வரலட்சுமி விரத கதை சம்பூரணம். ஸோ இதுதாங்க இந்த கதை. இந்த கதை வந்து வரலட்சுமி
விரத கதைன்னு உங்களுக்கு புக்கு கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் நீங்கள் வாங்கி படித்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் வந்து வரலட்சுமி நோன்பு பண்ணுறதுக்கான பலனை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த நோன்பு எடுத்து பண்ணும்போது எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பூஜை நல்லபடியாக முடிச்சுட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கிவ் அவேவை நீங்கள் வின் பண்ணுங்கள். இந்த பூஜை எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட கிஃப்டை வின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.